வாரம் லீவு கிடச்சிருக்கு, எங்கே போகலாம்? ஏதாச்சும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? எங்கே போகிறதுனே தெரியலையே. பேசாமல் எங்கள் ஊருக்கு போகுமா? எங்கள் வில்லேஜுக்கு. எங்கள் வில்லேஜில் நிறைய இயற்கையான சூழல்கள் இருக்கும். நான் போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. வில்லேஜுக்கு போய் சுற்றி பார்ப்போமா? போகலாக்கா. நானும் போய் கிராமத்தெல்லாம் பார்த்ததே இல்லை, போய் பார்க்கலாக்கா. சரி வாங்க போகலாம். எங்கள் வில்லேஜ் இதுதான். எவ்வளவு மரம் கண்டுன்னு எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குன்னு பார்த்தீங்களா? நிறுத்துக்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விறகு வெட்டுறோம். விறகு வெட்ட பச்சை மரத்தையா வெட்டுறது? மரம் என்னென்ன நன்மைகள் நமக்கு தருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் நமக்கு உயிர் வாழ கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு வெயிலில் வந்துகிட்டு இருக்கீங்கன்னா மரத்தடி நிழலில் நிற்கலாம். இப்போ நீங்கள் மரத்தை வெட்டினீங்கன்னா நாளை பின்ன இந்த ரோட்டில் நடந்து வரும்போது எப்படி உங்களுக்கு நிழல் தர முடியும்? இந்த மாதிரி மரத்தெல்லாம் வெட்டாதீங்கம்மா. கொஞ்சமாவது ஒரு மரத்தை நட பழகுங்க, சரிங்களா? அங்க பாருங்க, ஒரு மாடு பிளாஸ்டிக்கை தெரிவிட்டு இருக்கு. இப்படி கண்ட இடத்துல பிளாஸ்டிக்கை போடுறதுனாலதான் அந்த மாடு ஆடு இதெல்லாம் ஆடு மாடெல்லாம் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கு வயிற்றுல இவ்வளோ பெரிய பிளாஸ்டிக்லாம் சேர்ந்துருது. ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் வந்துச்சு, யானை பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு இறந்துருச்சு அப்படின்னு. அந்த உடற்கூறாய்வு பண்ணப்போ அது வயிற்றுல அவ்வளோ பிளாஸ்டிக் இருந்துச்சா. அது செத்தது மட்டும் இல்லாமல் அது வயிற்றுல இருந்த 9 மாத குட்டியே இறந்துருக்கு. பிளாஸ்டிக்னால நமக்கு அவ்வளோ கேடு இருக்கு. பிளாஸ்டிக்கை மண்ணில் போடுறதுனால மழை தண்ணி வரும்போது அது மண்ணில் கூட படாமல் அந்த பிளாஸ்டிக்லேருந்து இதாகுது. பிளாஸ்டிக் வந்து மண்ணரிப்பை ஏற்படுத்துது. அதனால முடிந்த அளவுக்கு பிளாஸ்டிக் போடாமல் தவிர்ப்போம். காட்சி 2, நீர்நிலைகளுக்கு செல்லுதல். வந்ததுலேருந்தே நமக்கு நேரமே சரியில்லை. கிராமத்தில் பார்க்குறது எல்லாமே சுற்றுச்சூழல் மாசுபடுறது மாதிரியே இருக்குது. சரி வரீங்களா, நம்ம ஆத்தங்கரை குளத்துக்கு போய் நல்லா பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம், ஜாலியாக பிடிக்கலாம். அதாவது நல்லா இருக்குமா? தெரியல, நான் வந்துமே ரொம்ப நாள் ஆச்சுல, போய் பார்ப்போம் வாங்க. நிறுத்துங்க. இது ஏன் இப்படி பிளாஸ்டிக்கை போடுறீங்க நீர்நிலையில? இதனால் மாசாலமாக போடுறேன். உங்கள் வீட்டு வாசல்லையம்மா நான் வந்து குப்பையை போட்டேன். இதனால் நீர்நிலைகள்லாம் மாசடையுது. அதில் உள்ள உயிரினங்களுக்கெல்லாம் பாதிப்படைக்குது, மனிதருக்கும் பாதிப்பு வருது. இப்படிலாம் பண்ணாதீங்க. நம்ம ஒரு சில காலகட்டத்தில் அது குடிநீராக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நிறுத்துங்கம்மா, உங்களுக்கு சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கோம். குப்பையை போடுறது மட்டும் தப்பு இல்லை. நீர்நிலைகளில் இதை மாதிரி ரசாயனமான சோப்பு சவரம் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அங்கே துணி துவைக்கிறதுனால அங்கே உள்ள தண்ணியும் தான் மாசடைக்குது. அந்த தண்ணியில் தான் நம்ம வளர்க்குற விலங்குகள்லாம் போய் தண்ணி குடிக்குது. அதுங்களுக்கும் ஆபத்து, அங்கே வளர்கிற மீன்களுக்கும் ஆபத்து, அந்த மீனை சாப்பிட்ற நமக்கும் ஆபத்து. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் பாதிக்கப்படுறோம். இனிமே இப்பெல்லாம் தண்ணியிலலாம் ரசாயன பொருட்களையும் கலக்கக்கூடாது, குப்பையெல்லாம் கொட்டக்கூடாது. காட்சி 3, பள்ளிக்கூடம். Good afternoon, students. Sit down. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சரி, இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த சுற்று டீச்சர், கமெண்ட் டீச்சர். கமெண்ட் என்ன ஞாபகம் இருக்கா டீச்சர்? இருக்கு. நீங்க அபிராமி தானே? ஆமா டீச்சர், நானும் என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட். ஆமா டீச்சர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. நீங்க இப்ப நம்ம ஊரை பார்த்துட்டு வந்தீங்களா? எப்படி பார்த்துட்டு வந்த டீச்சர், நிறைய மாறிடுச்சு. சரி, அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ செயின்ட் சேவியர் காலேஜ் கல்வியியல் கல்லூரியில் பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் டீச்சர். அப்படியா? நானே